ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு குட்டி விலாக் தான். இன்றைக்கி அது வரைக்கும் மழை பெய்யலை, நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. நான் வெளியில் கிளம்பணுன்னு கரெக்டாக கிளம்பிட்டு வந்து வெளியில் பார்க்கும்போது நல்ல மழை. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா 6 நிமிஷம் கழித்து பஸ் வந்துருச்சு. அடுத்து வந்து இங்கே இன்னொரு ட்ராம் ஏறி போக வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே ட்ராம் ஸ்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மழை பெஞ்ச மாதிரியே இல்லை, இங்கே மழையே இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ராம் வந்துருச்சு, அதில் ஏறி அந்த இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு போயிட்டேன். ட்ராம் வந்து நல்லாவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு அப்படி வெளியில் நல்லா வியூஸ் எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். பஸ்லேயும் போகலாம், ஆனால் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ராம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. இங்கே வந்து சுத்தமாக மழை பெஞ்ச மாதிரி இல்லை. அடுத்து ரஞ்சினி அக்காவை மீட் பண்ணிட்டேன். அவங்க வந்து அவங்களோட கிட்ஸோடு தான் வந்திருந்தாங்க. அவங்கள இந்த மால்குள்ளே தான் விட்டுருந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளே போயாச்சு. திங்ஸ்லாம் அவ்வளோவா வாங்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். It's a video. Hello. Hello, Sale. This is for whom? For me. For you. Okay. Hi, Ruby. Hi, Ruby. Hi, Nika. இவங்க பேர் தான் மீலா. இவங்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வெளியில் வந்திருந்தோம். இது வந்து ரஞ்சினி அக்காவோட பாப்பா 2 பேர், ரியா, ரெனிகா. குட்டி பாப்பா ரெனிகா இருந்ததுனால நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீடிங் ஏரியாவை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து நாங்கள் ஃபைனலாக கேஎஃப்சியில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை சூஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. இது என்னென்னா நானாக கண்டுபிடிச்ச பெப்சி பபுள் டீ. என்ன அப்படின்னா, பபுள் டீ காலி ஆயிடுச்சு, அதில் பபுள்ஸ் மட்டும் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளே பெப்சி ஊற்றி பெப்சி பபுள் டீயாக மாற்றி குடித்தாச்சு. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் இருந்துச்சு. ரியா பாப்பா அதில் அப்படியே சோப் எடுத்து அப்படியே அவளோட ஷூவை பாலிஷ் பண்ணிகிட்டு இருந்தா. அதையும் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இந்த ரூமை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரூமு. கிட்ஸ் இந்த மாதிரி இதில் போட்டு டயப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு சேர் இருந்துச்சு. இந்த சேர் வந்து லைட்டாக முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகும். அதனால் நம்ம அதில் உட்காந்து பால் கொடுத்துட்டு அப்படி குழந்தைங்கள மூவ் ஆகுறதுனால தூங்க வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளில வர்ற மாதிரி. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். ட்ராம் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். இதே மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.